வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினமணி செய்திகள் பகுதி 3 பார்க்குறோம். அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனை என்று முதல்வர் பெருமிதம் சொல்லியிருக்காரு. பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 16 லட்சம் அலையாத்தி தாவரங்களை நட்டு 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பை மீட்டுள்ளோம். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேர் அளவுக்கு புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளோம் என்று தனது பதிவில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு. அடுத்து வாக்கஃப் நிர்வாக விதிமுறைகள் மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோடைய என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருங்கிணைந்த வாக்கஃப் நிர்வாகம், அதிகாரமளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு விதிமுறைகள் 2025 மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் முஸ்லீம்களின் தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் வாக்கப் சொத்துக்களை மாநிலங்களில் வாக்கப் வாரியங்கள் நிர்வகிக்கின்றன. இந்நிலையில் ஒருங்கிணைந்த வாக்கஃப் நிர்வாகம், அதிகாரமளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு விதிமுறைகள் 2025 மத்திய அரசு அறிவித்துள்ளது. வாக்கஃப் சட்டம் 1905 108(b) பிரிவின் கீழ் இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளின்படி ஏற்கனவே உள்ள வாக்கப் சொத்துக்களின் விவரங்கள் தெரியப்படுத்துதல், புதிய வாக்கப் சொத்துக்களை பதிவு செய்தல், வாக்கப் சொத்துக்கள் தொடர்பான கணக்கு தணிக்கை அறிக்கை வெளியிடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு வலைதளம் மற்றும் தரவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வலைதளம் மற்றும் தரவுதளத்தில் வாக்கப் சொத்துக்களை பதிவு செய்வதற்கு, அந்த சொத்துக்களின் கண்காணிப்பு, நிர்வாகம், அது தொடர்பான வழக்குகள், சச்சரவுகளுக்கு கிடைத்த தீர்வுகள் உள்ளிட்ட விவரங்கள் இருக்கும். வலைதளம் மற்றும் தரவுதளங்கள் வாக்கப் சொத்துக்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்தல், அவற்றை பதிவு, கணக்கு பராமரிப்பு, கணக்கு தணிக்கை, அந்த சொத்துக்கள் மற்றும் வாக்கப் வாரியத்துடன் தொடர்புள்ள பிற செயல்பாடுகளை ஒருங்காற்ற உதவும் வகையில் மத்திய அரசுடன் ஆலோசித்து அனைத்து மாநில அரசுகளும் பொறுப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும். அந்த அதிகாரி இணைய செயலாளருக்கு குறையாத அந்தஸ்தில் இருக்க வேண்டும். வாக்கப் சொத்துக்களை நிர்வகிக்கும் முத்தவல்லிகள் தங்கள் கைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலம் வலைதளம் மற்றும் தரவுதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். கடந்த ஏப்ரல் 8 வாக்கப் திருத்த சட்டம் 2025 அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் வாக்கப் நிர்வாக விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.